ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு புக் பேக்கில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா idioms and phrases பற்றி பார்க்க போகிறோம். So idioms are groups of words but put together as a unit with a particular meaning. ஸோ இடியம்ஸ்ன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து ஒன்றா கிளப் பண்ணி போட்டு அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மீனிங் வந்து தர மாதிரி ஒரு வேர்ட். ஓகேவா? ஸோ the meaning of the word is not written. ஸோ வந்து அது நீங்கள் படிக்கும் போது அதோட மீனிங் அதோட வேர்டோட மீனிங் இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? For example, if one says that the cat is out of the bag, then it does not literally mean the cat is out of the bag, but it has a figurative meaning which means the secret is out. ஓகேவா? இப்போ வந்து கேட்டு உன்னை வந்து கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ நினைக்கக்கூடாது அந்த மாதிரி கேட் பூனை வந்து பேக்கை விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ லிட்டரலி அதோட மீனிங் என்னன்னா உன்னோட சீக்ரெட் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ உன்னோட லிட்ரலி அதுதான் வந்து உங்க மீனிங். ஓகே, உங்களுக்கு பார்த்த உடனே அது இதுதான் மீனிங் அப்படி எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது. அதுக்கு தனியாக ஒரு மீனிங் இருக்குது, ஃபிகரேட்டிவ் மீனிங் தனியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். That's why the meaning of idiom cannot be assumed based on the individual meaning of the word, but by the study of the words as a unit. ஸோ தனித்தனியாக வேர்டு the cat is out of the bag அப்படின்றது படிக்கிறத விட இது கண்டினியூஸாக படித்து ஒரு சென்டென்ஸாக படித்து இது ஒரு வேர்டு ஒரு யூனிட் தனி யூனிட் இருக்குது, அதனால இது போய் idioms and phrases அர்த்தம். ஓகேவா? Example, Larita takes a late night walk in the beach once in a blue moon. ஸோ once in the blue moon அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி. ஓகேவா? எப்பயாவது ரேராக பண்ணுவோன்னு வச்சுக்கோ ஒரு விஷயம் அந்த மாதிரி. ஸோ in the above sentence, once in a blue moon is idiom which means an event that happens rarely. எப்பயாவது ஒரு வாட்டி நடக்கும். நான் எப்பயாவது ஒரு வாட்டி தான்ப்பா எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னா I do exercise once in the blue moon அப்படின்னு சொன்னா ஓகே. ஓகேவா? The women cricketers were on the ball in their last over of the match. So in the above sentence, on the ball is the idiom which means when someone understands the situation well. So on the ball அப்படின்னா சுச்சுவேஷனை கரெக்டாக தெரிஞ்சு மேட்ச் விளையாடினாங்க அப்படின்றத மீனிங். ஓகேவா? A phrase, on the other hand, is a small group of words put together as a conceptual unit. It does not take a figurative meaning. The meaning of the word is literal. It can be long or short, but it does not include a subject-verb pairing necessary to make a clause. For example, looking stunning. So to live and breathe, comfortable bed. So இதுக்கு வந்து அந்த மாதிரி ஃபிகரேட்டிவ் மீனிங்ஸ் கிடையாது. அண்ட் வந்து இதுக்கு வந்து தனியாக வந்து ஒருத்தவங்களை காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் லுக்கிங் ஸ்டன்னிங், டு லிவ் அண்ட் ப்ரீத். ஸோ நம்ம இதுக்கு வந்து இது அப்படியே ஆப்போசிட் மாதிரி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃப்ரேசஸ்ன்னு சொல்லி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் Prashant has planned to visit the countryside. In the above sentence, to visit the countryside is a phrase. It means a conceptual meaning of the going to visit the countryside. ஸோ அந்த வேர்டோட மீனிங் தான் வந்து ஃப்ரேசஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் பிரஷாத் எங்கே பிளான் பண்ண போயிருக்கான்? கண்ட்ரி சைட் பிளான் பண்ண போயிருக்கான். அதுதான் வந்து இந்த மீனிங். The child hid under the stage when the mother called her for a bath. ஸோ இங்கே வந்து எங்கே குழந்தை ஒழிஞ்சிக்கிச்சு? அண்டர் த ஸ்டேஜ். ஸோ அது வந்து இங்கே ஃப்ரேசஸ்ன்னு சொல்கிறாங்க. Next one, the phrasal verb. A phrasal verb is an idiomatic phrase consists of a verb and another element. Typically, an adverb or a preposition or both, the meaning of which is different from the meaning in separate parts. So, phrasal verbs அப்படின்னா அது idiomatic phrases சொல்லுவாங்க. அது ஒன்று verb இல்லைன்னா அது element இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு adverb or preposition combinationல அந்த மாதிரி இருக்கலாம். For example, see to or a combination of both such as look down on. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் லுக் டவுன் ஆன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வேர்ட்ஸ் இருக்குல்ல. see to I'll see to it அப்படின்னு சொன்னால் சீன்றது தனி நவுன் அண்ட் to is a தனி ப்ரிப்போசிஷன். ஓகே, see in adverb and preposition. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வேர்ட்ஸை வந்து idiomatic phrases அப்படின்னு சொல்லுவாங்க, phrasal verbs அப்படின்னு சொல்லுவாங்க. For example, the crew ran out of water and food before they would complete their expedition. So ran outனா பஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். Okay, in the above sentence, ran out is a phrasal word which means to use completely. அவங்க முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பஞ்சம் பஞ்சம் மாதிரி இருக்கு, எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அவங்க நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கும் எதுவும் கிடையாதுன்னா காலியானதுதான் அப்படி சொல்லுவாங்க. The police personnel instructed the mob to go away from the place during the strike. So, in the above sentence, go away is a phrasal verb which means to leave from the place. So, வந்து இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து go away. So, இதுதான் வந்து இங்க phrasal verb. So, இதில் வந்து idioms, phrases and phrasal verbs பார்த்தீங்க.
இடியம்ஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அது வந்து படிக்கும்போது ஒரு மீனிங் இருக்கும். பட் ஆனா அது ஆக்சுவல் மீனிங் அந்த சென்டென்ஸ்ல அந்த அதுதான் வந்து பெர்ஃபெக்ட்டான மீனிங் கிடையாது. அதுக்கு தனியா ஒரு மீனிங் இருக்கு. ஓகேவா? ஸோ லைக் ப்ரிஸ்கிரிப்டிவ் மீனிங்ஸ் இருக்கு, ஃபிகரேட்டிவ் மீனிங்ஸ் இருக்கு அதுக்கு. ஃப்ரேசஸ் வந்து உங்களுக்கு காமனா வந்து ஒரு விஷயத்த சொல்றது, அதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரேசஸ். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் இஸ் a combination of some noun or element. அப்படி இல்லை adverb இல்லைன்னா வந்து ஒரு ப்ரிப்போசிஷன், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக இருக்கிறது தான் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.